கம்பெனிஸ்லேருந்து. என் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து ஃபேக் அலிகேஷன்ஸ் வைக்கிறேன், அவதூறாக பேசுகிறேன் அப்படின்னு. நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல. நான் இப்போவும் ஃபைட் பண்ணுறது இந்த குழந்தைக்காக மட்டும்தான். இந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். அதில் எந்த ஃபேக் அலிகேஷனுமே நான் வைக்கல. இன்றைக்கி வந்து அவர் வந்து உயிரில்லாத ஒரு இதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறாரு அவர். பட் உயிருள்ள எனக்கும் இந்த குழந்தைக்கும் வந்து அவர் எந்த பதிலும் சொல்லலை. இன்றைக்கி வந்து என்னையும் அவரோட குழந்தையும் வந்து கோர்ட் வாசலில் வந்து நிற்க வச்சிட்டாரு. நான் வந்து ஒரு 20 days ஆச்சு கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து. பட் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பிகாஸ் அவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வெளியே வந்து அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இவங்களுக்கெல்லாம் ஃபுட் பண்ணியிருக்கேன், ஜட்ஜுக்கு ஃபுட் பண்ணியிருக்கேன், நிறைய செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணியிருக்கேன், ஸோ என்னை எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி வெளியே பேசிகிட்ருக்காரு. காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம், தப்பு பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடலான்னு நினைக்கிறாங்க. பட் நான் வந்து ஜஸ்டிஸ்க்காக மட்டும்தான் போராடுறேன். 20 days ஆச்சு கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. எம்ஆர்சி நகர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, இந்த கம்ப்ளைண்ட் வந்து எங்களோட ஸ்டேஷனுக்கு இது தாண்டி வராது அப்படின்றாங்க. அங்கேருந்து அடையாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்றாங்க. அடையார்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது வந்து எங்கள் இது ஜுடிஷியலில் வராது, நாங்கள் வந்து திருவான்மியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்றாங்க. திருவான்மியூர்லேருந்து கால் பண்ணுறாங்க, இது எங்களுக்கும் வராதுன்றாங்க. இப்படி வந்து என் கம்ப்ளைண்ட் இப்போ வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. ஸோ ஆக மொத்தம் என்னை வந்து நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே வந்து எனக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன்.